தடுத்து கொஞ்ச நேரம் தடுத்து, அதாவது நாங்கள் போய் தடுத்து வருகிறோம். அப்படி வரக்கூடிய எங்களுடைய உடல் அசைவுகள் அப்படியே அமைதி பெற வேண்டும். நாங்கள் சூழ்நிலிருந்து எழுந்த அல்லது சூழ்நிலிருந்து எழுந்த அந்த அசைவு அமைதி என்ற பிறகுதான் மீண்டும் அடுத்த கட்டத்தில் போக வேண்டும். இப்படியாக அந்த அனைத்தறிவை ஒவ்வொருவரும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படி கவனித்துக் கொண்டால்தான் பூர்ணமான முடியாமை இல்லாமல் சில வளர்களை காரணமாக ஈடுபடுவதன் காரணமாக சொல்லி வாழ்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே நாம் பொழுது அல்லாவிடத்தில் புதிய கருத்தை பெற முடியாமல் போகிறது. எனவே இதை இப்படியான வளர்த்துள்ளவர்கள் அறிந்திருக்க சில வகைகளில் பார்க்கக்கூடிய அவ்வாறு சிலர் செய்வார்கள். ஆனால் பக்கத்தில் தெரிந்தவர்கள் மாற்றிக் கொள்வதில்லை. இந்த காலத்துல ஒரு சரியான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு அதிக பேர் பயன்படுத்தார்கள். அல்லாவுடைய விஷயத்தை பயன்படக்கூடிய அவசியம் இல்லை. யார் தவறு செய்தாலும் சரி உடனே சுட்டி காட்ட வேண்டும். விஷயத்தை அமல் செய்ய எவர் தவறு செய்தாலும் உடனே சுட்டி காட்ட வேண்டும். அது பயன்படக்கூடிய அவசியம் இல்லை. இப்படி இருக்கக்கூடாது. அதில் அவசியம் அதில் பகுதியில் உண்டு 10 பகுதியில் உண்டு என்பதை சொல்லி அவரை திருத்தினால் அவரும் அதற்கு கற்றுமுதல் நல்ல முறையை சொல்லலாம். சொல்லிக்கொண்டவருக்கு பெரிய சவால். அவர் எவ்வளவு காலம் இருந்தாலும் அதனுடைய சவாலத்தில் சில சவால் என்று கொண்டே இருக்கிறது. எனவே இந்த பாக்கியத்தை மற்றவர்கள் தெரிந்தவர்களும் பெற்றுக்கொள்ளப்பார்கள். சரி, இமாமுக்கு ஏதாவது தவறினால் எப்படி நாங்கள் மாமுமாக எதுவும் சில தவறுகள் சில காலத்தில் சந்தர்ப்பங்கள் நடக்கின்றது தெரியாதால் இமாமுக்கு பொதுஜத்தை இமாமுக்கு ஏதாவது வரவிருந்தால் மட்டும்தான் சுபானுல்லாக்கள் போன்றது ஏதாவது சொல்லி மாமுக்கள் திருத்த வேண்டும். அதுவும் நான் இமாமில் திருத்துகிறேன் என்ற விஷயத்தை மறக்கிறார். சுபானுல்லா என்று சொல்லும் பொழுது அல்லாவை திருத்துகிறேன் என்று எண்ணத்தான் வர வேண்டும். இந்த கொள்கையில இமாமுக்கு ஒரு புதிய செயல்களுக்கு போட்டுக் கொள்ளக்கூடாது. அப்படி அச்சரிதமாக அந்த புதிய நியத்தை வைத்தால் சொல்லி பார்த்தார்கள். எனவே இமாமுக்கு ஒரு பொருள் தவறினால் இன்னவர்கள் தெரிந்தவர்கள் சுபஹானல்லாஹ் சொல்லி இருக்கலாம். சிலாத்து ஓதும் பொழுது பெரிய சிலாத்துகளை இமாம் ஓதும் பொழுது இமாம் தன்னை சிலாத்துக்கு தடைப்பட்டால் அருமையாக தடைப்பட்டால் இன்னவர்கள் தெரிந்தவர்கள் ஓதிக்காட்டி அடுத்த கட்டத்தை ஓதிக்காட்டி இருக்கலாம். ஆனால் அது கட்டாயம் அப்படி தொடர்ந்து திருத்திக் கொண்டிருக்கக்கூடாது. ஒரு முறை முடிவாக்கலாம் ஓதுதல் சரி இல்லாமல் பிரச்சனை இல்லை. ஆனால் வரலாறு விஷயங்கள் எந்த பருவத்தாலும் சரி பருவம் தவறினால் கட்டாயமாக பின்னால் இருக்கக்கூடியவர்கள் சுபஹானல்லாஹ் போன்ற திக்ருகளை சொல்லி இமாமுக்கு நிறைவேற்ற வேண்டும். இமாம் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்வார். அப்படி இமாம் தவறை திருத்திக் கொள்ளாவிட்டால் இமாமுக்கு தன்னுடைய தவறை என்ன தவறு நடந்தது என்பதை விளங்காவிட்டால் அதே விதமாக தவறு இமாம் இருந்தால் மாமுடைய கடனை நான் இந்த இமாமியை இப்போது இருக்கிறேன் என்று நியமித்து சரியான உணர்வு பலந்து விடுபட்ட இமாமியை சொன்னால் இவர்களுடைய கொள்கையும் வாக்காளர் நிறைவேற்றவில்லை. இது மனைவிடப்பட்டிருக்கும். இது பலந்து இமாமுக்கு சொல்லுங்கள். இன்னும் சில கட்டங்கள் இன்னும் அதில் விசேஷமாக அவ்வளவு அதுல குறிப்பாக சுகுருத்துறை கொள்கைகளை தவறுவது மற்றதை மூன்று நாட்டில் சமாளிக்கிற கொள்கைகளை இந்திய நாட்டில் இது பொதுவாக சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். இமாமுக்கு மூன்று தவறி கொண்டிருந்து போகலாம். இந்திய நாட்டில் தவறி மூன்றாவது கட்டாயத்தில் இருக்கலாம். இப்படியான கட்டங்களில் மாமுகராக என்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? எதுவுமே செய்யக்கூடாது. இமாமுடன் காட்டுபடுபவர்கள் யாரும் ஏதாவது சொல்லி இமாமுக்கு நினைக்கக்கூடாது. ஏன் உதாரணமாக சொல்லி அதே மாதிரி முந்தைய அட்டைக்காரத்தை சொன்னது இமாம் தவறு முழுவதுக்கு போகும் பொழுது யாராவது சுபஹானல்லாஹ் சொல்லி இமாம் மீண்டும் எழுந்து
குழுக்கு வந்தால் சொல்லிப்பார்கள், அவரை பின்பற்றி அனைவரை சொல்லிப்பார்கள். என்றால் குழுவுக்கு சுண்ணத்து இமாம் ஓய்வு பரல். எனவே பரலை விட்டுவிட்டு இமாம் முழுக்க வருகிறார் சுண்ணத்து. எனவே சொல்லுவார். அதே மாதிரி முந்தினர் தெரியாது இமாமுக்கு முந்தினர் தெரியாது மறந்து மரணின் காரணமாக அவர் மூன்றாவது அப்படி எழுதுகிறார். இரண்டாம் முடிவுகளை இமாம் எழுதுகிறார். மூன்றாவது முந்தினர் தெரியாது. எனவே இமாம் முந்தினர் தெரியாதை தவறுதலாக விட்டுவிட்டு மறுபடியாக விட்டுவிட்டு மூன்றாவது வரலாறு செல்லும் பொழுது யாராவது சுபாவதாக சொல்லி இமாம் அவரை ஒழுங்காமல் அப்படியே இருந்து அத்தையாக இருந்தால் எல்லோருடைய தொகையும் பார்க்கணும். அதை பின்பற்றி அத்தனைகளுடைய இமாமுடையும் மற்றவர்களுடைய தொகையை பார்க்கணும். ஏற்காமல் இமாம் வந்திருப்பது வரலாறு நிலை. இப்பொழுது அந்த வரலாறு நிலையை விட்டுவிட்டு சுண்ணத்தான அவருடைய சுண்ணத்தான முன்னிலை போயிருக்கிறார். வரலை விட்டு சுண்ணத்தை வேண்டியிருக்கிறார். இதை சொல்லுவார். இப்படியான கருத்துக்களை ஒவ்வொருவரும் கண்டிருக்க வேண்டும், தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த தவறு பல இடங்களில் நாங்கள் கண்டிருக்கிறோம். விஜய் மாஸ்டர் தவறும் பொழுது முன்னாள் தவறும் பொழுது சுமார் எல்லாம் சொல்கிறார்கள். இணைவு வைத்திருங்கள் முன்னாள் தெரியாத தவறுக்கு நீங்களும் இமாமை பின்தொடர்ந்தே போக வேண்டியதுதான். எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக இமாமுக்கு நினைவு வந்து குழுவுக்கு தவறினாலோ அல்லது முக்கியம் தெரியாத தவறினாலோ இமாமுக்கு நினைவு வந்தால் இமாம் என்ன செய்வார்? கடைசியாக பிறகு சஜிதாத்தான் செய்வார். சுபஹான் அல்லாஹ் ஓராயிரத்தி 3 முறை வருவார். சஜிதா சொல்வார். மறுபடியும் சஜிதா மறுபதற்கு அவசியம். இமாம் அப்படி அந்த சஜிதாத்தான் 2 சஜிதாக்கள் செய்யும் பொழுது மாமும்களும் சஜிதாத்தான் செய்ய வேண்டும். சரி, இமாமுக்கு குழுவுக்கும் மறந்து போய் அல்லது முந்தின அத்தையாருக்கும் மறந்து போய் அதே மாதிரி சஜிதா தரம் மறந்து போய் சஜிதா சௌமிகம் செய்ய வேண்டும். மாமும்களும் இமாமுடன் விடுபட்ட சுண்ணத்து. அதனால மாமும்கள் ஆறு குரான்களாம் கொடுத்து ஒரு சஜிதா செய்வது கூடாது. இமாமை எல்லாம் கொடுக்க வேண்டியது. இமாமுக்கு மறந்து போனார். இதை பிரதான ஒரு சட்டமே யாரும் அனைவரும் நினைவு வைத்திருக்க வேண்டும். இமாமுக்கு ஒரு ஊட்டங்கள் முந்தினார் தவறுனால் எச்சரிக்கை எடுத்துக் கொள்ள வேண்டும். அதாவது பேசாமல் இருக்க வேண்டும். இமாம் அவருடைய நிலையின் அடிப்படையில் செய்வார். அப்படி ஒருவரும் நிலை ஊட்டாமல் இமாம் வந்தால் ஒருவரும் சுமாரெல்லாம் சொல்லவில்லை நினைக்கும். இமாமுக்கு அவரை நிலைக்கு வந்து ஒருவரும் அத்தையார் நிலைக்கு வந்த பிறகு இருந்து போனால் இமாமுடைய தொகை பார்த்து அந்த அதை ஒருவர் நிலையை ஊட்டாமல் இமாமாவை செய்கிறார். இமாமுக்கு தொழுகையுடைய சட்டம் தெரியாமல் அப்படி செய்தால் இமாமுடைய தொழுகை பார்த்து மற்ற மாமுகள் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் இமாமையை ஒதுக்கின்றேன் என்று மனதால் இயற்கைக்கு வாயாளர் மனதால் வாக்கியுள்ள மற்ற தொகையை மற்ற போக வேண்டும். எனவே பலருக்கும் குடும்பத்துக்கு ஒரு வித்தியாசத்தை நல்ல முறையில் அறிவிக்க வேண்டும். குறைந்தாலும் இமாம்கள் சொல்கிறார்கள் 19 வரங்களை இதுதான் சொல்லி 19 வரங்களை ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிவித்து வரும். அப்படி தெரிந்திருந்தால்தான் அதெல்லாத மக்களையும் சொல்வது அதெல்லாத மக்களையும் அவர்கள் நினைவுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாத மக்களையும் ஏதாவது தவறுதலாக நடந்தால் அந்த குணத்தை வந்தால் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த சட்டங்களை உலகில் கொள்ள முடியும். உழைக்கிறவரை 19 வருடங்களை நினைவில் வைத்திருந்தார். அதை நீங்கள் கொள்கையாளர் கிதாபில் இருக்கின்றன, தமிழ் இருக்கின்ற இடத்தை பார்த்தால் இந்த 19 வருடங்களில் நீங்கள் பாடமாக்கப்படுகிற ஒவ்வொரு முஸ்லிம்களை தரணும். அடுத்தது தயக்கம் பற்றி பார்க்கணும். தயக்கம் என்பது லேசான காரியம். ஆனால் அதிக பேர் அவருடைய சட்டத்தை படிக்காததாலோ
படித்தாலும் வாழ்க்கையில் அதை அபியாசத்தில் வழக்கத்தில் கொண்டு வருவதன் காரணமாக ஏதோ திடீர்னு காரியமாக நினைக்கிறார்கள். இதன் காரணமாக வழக்கமாக சொல்லக்கூடியவர்கள், கொள்கையில குடும்பத்தில் இல்லாமல் சொல்லக்கூடியவர்கள் கூட பயமுடைய கட்டம் தெரியாததன் காரணமாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கொள்கையை விழுந்தார்கள். பயனுக்கு 2 விதமான தேவைகள் ஏற்படுகிறது. ஒன்று நோய்கள், மற்றது தண்ணி இல்லாத. அல்லாஹ்வுடைய கிருபையினால எங்களுடைய நாட்டை இவ்வளவு பொறுத்தளவில் தண்ணி இல்லாதவர்களுக்கு இல்லை. இவ்வளவுதான் கூட வந்தால் எந்த இடத்திலாவது தண்ணி கிடைக்கும். எனவே நோய்க்கு நம்ம அவசியம் இல்லை. நோய் எடுத்துக்கொள்வோம்.